சார். என் மக பெரிய சின்ன மகள் வீட்டில் இருந்தாங்க சார். நாங்கள் பக்கத்து ஊரில் கடை வச்சுருக்கோம். நான் மாவாட்டிக்கு கடைக்கு போயிட்டு சார் வீட்டுக்குள்ளே வந்து அத்து மீறி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி என் பெரிய நிறமாத்த பிள்ளைய அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு செயினெல்லாம் தாய் செயின் போட்ட பிள்ளை அந்த பிள்ளைய இப்படியே இழுத்து தள்ளி விட்டுட்டு என் பிள்ளைக்கு அடியாகி பெரிய ஆஸ்பத்திரியில் பெட்டில் சேர்த்துருக்கோம் சார். என் பிள்ளைய வீட்டில் வந்து தூக்கி போயிட்டியா சார். அவனுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். என் பிள்ளை எனக்கு வேணும் சார். என் பிள்ளை இல்லாம நான் என்னால இருக்க முடியாது. அவங்களுக்கு எங்களுக்கு சேராது. என் பிள்ளை வேணும். நாளை பிள்ளையோட வந்தா நான் தான் ஏத்துக்கணும் என் பிள்ளைய. என் பிள்ளை வேலைக்காக கூட்டு போயிட்டியா. என் காலேஜ் படிக்கிற போது கூட்டு போக வேண்டியதானே சார். என் பிள்ளை வேலைக்காக நான் ஒருத்தப்பட்டு சார். என் பிள்ளைய கூட்டி போய்க்கால. என் பிள்ளை நாளைக்கு இந்த சட்டம் பாக்குமா சொல்லுங்க, எழுதி தர சொல்லுங்க. ஒரு 5 ரூபா தாலி கயிறு கட்டுன்னு அவனுக்கு பொண்டாட்டியா. அப்ப 21 வருஷமா வளர்த்ததுக்கு எனக்கு என்ன சார். என் பிள்ளை எனக்கு வேணும்ல. நான் குடும்பத்தோட மண்ணனை ஊத்திக்கு வெந்து சாரு சார். என் பெரிய மாலை என் மருமையை தூக்க கெடுக்க வச்சுட்டாங்க சார். உன் தங்கச்சி கூப்பிட்டு கொள்ளனா கண்டிப்பா தீர்த்து பிடிவேன். ஆர்மிக்காரி மொண்டாட்டி கீழே தள்ளி விட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன சார் இந்த சட்டம் என்ன செஞ்சுச்சு. எஃப்ஐஆர் போட்டு உள்ள வச்சுச்சா என்ன சார் செஞ்சுச்சு. 3 நாளா நாங்க கட்சி இல்லாம தண்ணி இல்லாம நாங்க அழைச்சிருக்கோம் சார். என் பிள்ளை கண்ணுல கூட காட்ட மாட்டாங்க சார். என் பிள்ளை கண்ணுல கூட காட்ட. நம்ம ராயப்பம்பட்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஒத்தப்பட்டியில வந்து லதான்ற ஒரு பொண்ணை ஒரு தேனியில் உள்ள அலிநகரத்தில் உள்ள விக்கிராஜ்ன்ற ஒரு பையன் வந்து அதிகாலையில் 5 மணிக்கு குடிப்போதையில் வந்து வீடு கதவை உடைச்சு அத்துமீறி உள்ள வந்து அந்த பிள்ளையை கடத்தி போக முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணும்போதெல்லாம் அவங்களோட அக்கா வந்து 9 மாத கர்ப்பிணி 9 மாத கர்ப்பிணி உள்ள இருந்தவங்கள தாலி செயினை அடுத்து அவங்க தாலி செயினை எத்தி கீழே தள்ளி விட்டு அவங்க வயிற்று அடிபட்டு அரசு முடிஞ்சதில் சீரியஸாக இருக்காங்க. நாளை மறுநாள் அவங்க ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் காவல்துறை அதிகாரி வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணலை. பொதுமக்களாகிய நாங்கள் கட்சி சார்பாகவும் நேற்று போராட்டம் பண்ணி காவல் நிலையத்தை முற்றுகிட்டதுக்கு அப்புறம் ஒரு பொய்யான ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு காப்பியை கொடுத்துருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் போட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. நேற்று இருந்து நாங்கள் காவல்துறை ப்ரெஷர் பண்ணுறோம். இப்போ இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் இருந்து காவல்துறை எங்களுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நாங்கள் எஃப்ஐஆர் பேருக்கு வேணா போடுவோம். எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. மேலதிகாரி சொன்னதை அரெஸ்ட் பண்ண சொல்லி நேற்று இருந்து காவல்துறை எந்த நடவடிக்கை இருக்காங்க. அந்த அம்மா நேற்று காவல் நிலையம் முன்னாடி தற்கொலைக்காக பெட்ரோல் ஊற்றி சாக முயற்சி பண்ணாங்க. நான் இரவுல சாக போறேன்னு சொல்றாங்க. அவங்க பொண்ணை வந்து மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவன் வீட்டில் வந்து கூட்டி கடத்தி போனதும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருந்த கர்ப்பிணி பண்ணி அடிச்சு தாக்கிட்டு போயிருக்காங்க. உத்தமபாளையம் பகுதியில் உள்ள எந்த காவல்துறையும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. நேற்று ராயப்பம்பட்டி காவல்துறை சார்பாக என்ன சொல்றாங்க, எனக்கு அதிகாரம் கிடையாது, மேலதிகாரி பாருன்னு சொல்றாங்க. காலையிலிருந்து இது வரைக்கும் 5 மணி 6 மணி ஆயிடுச்சு. டிஎஸ்பி அலுவலகத்தில் உட்காந்துருக்காங்க. எந்த அதிகாரி வந்து பார்க்கல. டிஎஸ்பி வந்து சாமி கும்பிட கோயிலுக்கு போயிருக்காராம். பப்ளிக்காக இருக்காரா காவல்துறை சாமி கும்பிட போயிருக்காரான்னு தெரியல. இங்க இருக்க ஆய்வாளர் யாருமே இல்ல. ஸ்பெஷல் டியூட்டி போயிட்டு சொல்றாங்க. அந்த அம்மா 6 மணி வரைக்கும் தற்கொலைக்காக உட்காந்துருக்காங்க. இங்க தேனி மாவட்டத்தில் காவல்துறை யாருமே செயல்படவே இல்லை. அஜித் கொலை வழக்கை மேற்கொண்டு நாங்கள் எதுவுமே வேலை பார்க்க மாட்டோம்னு ஒரு பட்சம் செயல்படுறாங்க. வழக்கு போட்டு எஃப்ஐஆர் காப்பி இருக்கு, கைது பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. இப்போ இப்படி இருக்கும்ல இதே மாதிரி நாங்கள் போய் அந்த மாட்டு சமுதாயத்தில் போய் பிரச்சனை பண்ணா எங்க மேலே வழக்கு போடுவாங்களா போடாமல் இருப்பாங்களா தெரியல. வழக்கு பதிவு பண்ணோம். அதை வதப்படுறதுக்கு அந்த கண்டிப்பாக இரவுக்குள்ள அவங்களை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைக்க தவறும் பட்சத்தில் காவல்துறை கண்டிச்சு தமிழ் தேசிய கட்சியை மிகப்பெரிய கையெடுப்புன்னு கேட்டுக்கிறேன்.